ஹலோ, இன்னைக்கு என்ன மாதிரியான எனர்ஜி, என்ன மெசேஜஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, Saturn and Scorpio. Saturn and Scorpio. Scorpio and Saturn. New things, explorations. Explore. Comfort zone வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நியூ திங்ஸ். யாருக்கும் நீங்கள் எந்த விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. வின்டர் சீசன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் யாருக்காவது. வின்டர் நம்பர் 10 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 9 ஆஃப் கப்ஸ், வாட்டர் சைன், சாட்டர்ன், பைசீஸ், சாட்டர்ன் இருக்கலாம் சார்ட்டில். வாட்டர் சைன்ஸ், ஸ்கார்பியோ, வாட்டர் சைன். நிறைய விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். புது புது விஷயங்களை உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும். நிறைய க்ரோத் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள், புது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. லைஃப் சம்பந்தமாக, கரியர் சம்பந்தமாக எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள். 5 ஆஃப் பென்டிகல்ஸ். நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களோட க்ரோத் உங்களுக்கு கண்டிப்பாக, உங்களுடைய க்ரோத் உங்கள் கையில். சவுத் நோட். உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், அது நேச்சுரலான ஒரு கிஃப்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த கிஃப்ட்ஸை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. பயப்படாமல் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். சவுத் நோட். நேச்சுரலாகவே உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. நீங்கள் பயப்படுறீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் மாஸ்டர் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள்ல, தெரியாத விஷயங்கள்ல கூட நீங்கள் வந்துட்டு ஒரு மாஸ்டர் மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த அளவுக்கான டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கு. அதை வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு தான் சில பேர் பயப்படுறீங்க, பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பாஸ்ட்ல மேபி பாஸ்ட் லைஃப்ஸ்ல நீங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி லவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும் பாஸ்ட் லைஃப்ல வந்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் அபண்டன்ட்டாக இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த லைஃப்ல நீங்கள் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நீங்கள் தனியாக செய்கிற மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய பர்பஸ் இந்த லைஃப் டைமில், உங்களுடைய பர்பஸ், உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய டேலண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு இந்த லைஃப் டைமில் நீங்கள் நிரூபிக்கணும். உங்களால் பண்ண முடியும். தனியாக உங்களால் பண்ண முடியும். யாரோட ஒரு சப்போர்ட், யாரோடைய ஒரு இதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களால் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரணும். சில லெசன்ஸ் நீங்கள் கற்றுக்கணும். தனியாகவே நீங்கள் வந்துட்டு தனியாகவே இருந்து தனியாகவே சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணி தனியாகவே நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இந்த லைஃப்ல உங்களுக்கே தோணி இருக்கும், நம்ம வந்துட்டு எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமைகிறதில்ல, நல்ல ஒரு பார்ட்னர் அமையல, நல்ல ஒரு லைஃப் அமையல, நம்மளே எல்லாமே தனியாக வந்துட்டு நம்ம போராடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம தனியாக போராடுறோம். நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது வந்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த விஷயம்ன்றது ஒரு பிளெஸ்ஸிங். ஏன்னா பாஸ்ட்ல வந்துட்டு நீங்கள் நிறைய பேரோட உங்களை சுற்றி இருந்து நிறைய விஷயங்களை உங்களை வந்துட்டு குழப்பம் பண்ணி, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு உங்களை ஏமாற்றி நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு லைஃப் நீங்கள்
மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள்லாம் பாஸ்ட் லைஃப்ஸை. ஸோ இந்த பாஸ்ட் லைஃப்பில் அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய விதமாக உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களோட டேலண்ட், உங்களை பின் தள்ளி வச்சது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மீறி வெளியில் வந்து உங்களுடைய போல்ட்னஸ், உங்களுடைய டேலண்ட், உங்களோட என்னன்றது நீங்கள் நிரூபிக்கணும். நீங்கள் உங்களுடைய லைஃப் லெசன்ஸ், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்களுடைய லைஃப், உங்களுடைய க்ரோத் எல்லாமே வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது, மற்றவங்க கையில் கிடையாது. அது சந்தோஷமாக இருந்தால் கூட மற்றவங்க கையில் கிடையாது, உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுமா வேண்டாமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. 2 வாட்டி கன்ஃபர்மேஷன். ஸ்கார்பியோ வந்திருக்கு, வீனஸ் இருக்குது, வாட்டர் சைன் அதிகமாக இருக்குது இங்கே. கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய க்ரோத் சம்மந்தமாக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நிறைய சேலஞ்சஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க சில பேர் நிறைய விஷயங்கள்ல. ஏஸ் ஆஃப் கப்ஸ் 2 வாட்டி ஏஸ் ஆஃப் கப் வந்திருக்கு, 2 times ஏஸ் ஆஃப் கப்ஸ். இதை விட ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். கண்டிப்பாக உங்களால் நீங்கள் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கில்ஸ் வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க டேலண்ட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ், பாசிட்டிவ் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. எந்த விஷயத்துல நீங்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவா யோசிக்கணும், நெகட்டிவா யோசிக்க கூடாதுன்றது நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். சுத்தி எல்லாருமே உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் தான் இருப்பாங்க. ஆனா பாசிட்டிவா யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு விஷயம் கையில் எடுத்தீங்கன்னா அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் போய மாட்டீங்க. அந்த மாதிரியான பர்சன் நீங்க. இருந்தாலும் ஸ்டார்ட் பண்றதுக்கு பயம். ஹை ப்ரீஸ்டஸ், வாவ். ஹார்னஸ் மிஸ்டிக் பவர். உங்களுடைய அந்த மிஸ்டிக் பவர் எடுத்துட்டு வாங்க. உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. உங்களால முடியாதது கிடையாது. உங்களால முடியாதது கிடையாது. கண்டிப்பா உங்களுடைய பவர் உங்க கையில தான் இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி இருக்கு. உங்களை சுத்தி இருக்கவங்க சில பேர் உங்களை ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒரு எனர்ஜி மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு, ஏதோ ஒன்று அட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நோட் பண்ணுவாங்க உங்ககிட்ட. இது உங்களுடைய டெஸ்டினி, உங்களுடைய க்ரோத் உங்க கையில தான் இருக்கு, வேற யார்கிட்டயும் கிடையாது. அதனால டிசிஷன் உங்க கையில தான். கண்டிப்பா எந்த விஷயமா இருந்தாலும் அதுல உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கு. லைஃப் சம்மந்தமா இருந்தாலும் சரி, உங்க கரியர் சம்மந்தமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா தான் இருக்கும். ஓகே, இதுதான் ஒரு ஷார்ட் ரீடிங். இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சா இல்லையான்றதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.